ராமானுஜ குருகுல நிறுவனர் சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குபேர கலச அறக்கட்டளை, அதன் நிறுவன தலைவர் மற்றும் செயலர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 கடந்து இன்றைக்கு நட்சத்திர விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. 27 என்கிற முறையில் நட்சத்திர கருத்தரங்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவுக்கு சற்றும் எதிர்பாராத விதமாக திடீர் அழைப்பு மூலமாக இங்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை பிரபஞ்சம் வழங்கியிருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடையே ஒரு சிறு தகவலை பரிமாறிக்கொள்ள வந்திருக்கிறேன். வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய திருவாதிரை, மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசன நாள். அன்றைக்கு எங்களுக்கெல்லாம் குருநாதராக இருந்த ஐயா அவர்கள் இறைப்பதம் எய்திய நாள். அதை முன்னிட்டு அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குருகுலத்திலே ஐயாவுக்கு ஒரு நினைவஞ்சலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் ஜனவரி 4 ஞாயிற்றுக்கிழமை தாராபுரம் சாலையிலே இருக்கக்கூடிய கரட்டாங்காடு பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு நோக்கி வந்தால் 5வது வீதியில் அமைந்திருக்கக்கூடிய குலாளர் சமுதாய கூடத்தில் குரு ஆருத்ரா என்கிற தலைப்பின் கீழே ஒரு ஜோதிட திருவிழா நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான 5 குருமார்கள் கலந்து கொண்டு ஜோதிட கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். சபரி பஞ்சாங்கம் நிறுவனர் திரு எம்.எஸ். சதாசிவம் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு பஞ்சாங்க நுணுக்கங்களை பற்றி கருத்துக்களை பதிவிட இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து திரு பிருகு பிரபாகரன் ஐயா பழனியிலிருந்து வந்திருந்து ஜோதிட கதமம் என்கிற தலைப்பில் அவருடைய ஆய்வின்படி புது புது ஜோதிட கருத்துக்களை பேச இருக்கிறார்கள். ஜி.கே. ஐயாவின் சந்திரநாடியை வடமாநிலங்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்த பெருமைக்குரியவரான பி.ஆர். செல்வகணேஷ் என்கிற ஐயா அவர்கள் கலந்து கொண்டு உள்வெளி தொடர்புகள் என்று பிரபஞ்சத்திற்கும் ஜோதிடத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி பேச இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து திரு கோபாலகிருஷ்ணன், சூலூர் முன்னாள் ஜெமினி, தற்பொழுது ஜி.கே. ஜோதிட கல்வி அமைப்பு என்கிற தலைப்பில் சூலூரில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஜாமக்கோல், அதனுடைய பயன்பாடுகளை பற்றி பேச இருக்கிறார்கள். அடுத்து பாரம்பரிய ஜோதிடத்தை பற்றி திருமதி மணிமேகலை அம்மா கரூரிலிருந்து வந்து பேச இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நமது குருகுல மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே தகவல் நாங்கள் சில குறிப்பிட்ட குழுவின் மூலமாக தகவல் அனுப்பியிருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அழைப்புதல் தயாரான உடனே கொடுக்க இருக்கிறோம். ஒரு 15 தலைப்புகளை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம். அந்த தலைப்பின் கீழே யார் வேணாலும் எத்தனை தலைப்புகளில் வேணாலும் கட்டுரை எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். வெள்ளைத்தாளிலே 10 பக்கம் அளவுக்கு நீங்கள் கட்டுரையை தயாரித்து விட்டால் அதை அச்சாக டைப் பண்ணும்போது 5 பக்கத்துக்குள் வந்துவிடும். நாங்கள் ஒரு 25 கட்டுரை வரை தொகுத்து அதை ஒரு விழா மலராக வெளியிட இருக்கிறோம். அதற்கான தகவல்கள் எல்லாமே இந்த வரக்கூடிய வாரத்தில் அனைத்து தகவல்களும் குபேர கலச அறக்கட்டளை உட்பட அனைத்து
எத்தனை ஜோதிட குழுக்கள் எங்களிடம் இருக்கிறதோ அந்த குழுக்கள் அனைத்திலும் நாங்கள் பகிர இருக்கிறோம். எனவே நீங்கள் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரைகளை கூட சமர்ப்பிக்கலாம். கண்டிப்பாக விதிகள் மற்றும் உதாரண ஜாதகங்களோடு இருக்க வேண்டும். விதிகள் மட்டும் கூடாது. நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பின் கீழே விதி, அந்த விதி அமைந்திருக்கக்கூடிய ஜாதகங்கள் என்ற அமைப்பில் ஓரிரண்டு ஜாதகங்களை ஆய்வு செய்து ஒரு கட்டுரையாக கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் விழா மலரில் வெளியிட தயாராக இருக்கிறோம். இத்தனை நிகழ்வுகளையும் மோகனூர் ரவீஸ் ஐயா அவர்கள் தங்களுடைய சேனல் மூலமாக ஒளிபரப்ப இருக்கிறார்கள். இது குறித்த அத்தனை தகவல்களையும் மிக கூடிய விரைவிலே வெளியிட இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் வந்திருந்து எங்களுடைய முதல் விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு நம்முடைய குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர்கள் பொன்னாடை போற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சின்ன